மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா முக்கியமான ஒரு மேக்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் தான். ஆல்ரெடி நம்ம இந்த அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்ப அதை பத்தின ஒரு டீடைல்டு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமில மேக்ஸ்க்கு நம்ம முக்கியமா ஒரு 4 முன்னெடுப்புகள் பண்ணியிருக்கோம். இதை பத்தின அனௌன்ஸ்மெண்ட் ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோல லைவாவே கொடுத்துட்டோம். இப்ப இங்க அதை பத்தின சுருக்கமா ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். இந்த 4 அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க நம்மளோட டாப் சூப்பர் மேக்ஸ் சேனல் இருக்கு இல்லையா, நம்ம அகாடமில டாப் ஐஏஎஸ் அகாடமில இருந்து நம்ம மேக்ஸ்க்கு பிரத்யேகமா ஒரு யூடியூப் சேனல் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதோட பேர் தான் டாப் சூப்பர் மேக்ஸ். சோ அந்த சேனல்ல சென்டர் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ மேக்ஸ் கிளாஸ், அதாவது ஒரு 100 நாள் நம்ம மேக்ஸ் எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறது. சோ இதுல உங்களுக்கு ஆப்டிடியூடும் கவர் ஆயிரும், ரீசனிங் கவர் ஆயிரும். இதுல ஏற்கனவே நம்ம ஒரு 50 நாள் கவர் பண்ணிட்டோம். சோ அதோட சக்சஸோட தொடர்ச்சியா இப்ப 51வது நாள்ல இருந்து 100வது நாள் பயணம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி இதுல ஒரு 4 கிளாஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. சோ இதை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம ஃபர்தரா கண்டினியூ பண்றோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு கொடுத்துருந்தோம். சோ நீங்க மேக்ஸ் வந்து ஃப்ரீயா கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க நம்ம சேனலை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். சென்டர் மேக்ஸ் கோர்ஸ் நிச்சயமா 100% உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். 50 நாளை பொறுத்த வரைக்கும் நம்மள காலையில கிளாஸும் கொடுத்துருக்கோம், டெஸ்டும் கொடுத்துருக்கோம். ரெண்டையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கணும். சோ இது வரைக்கும் நம்மளோட டாப் சூப்பர் மேக்ஸ் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடுதலா டாப் சூப்பர் மேக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். செகண்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட டாப் ஐஏஎஸ் அகாடமில டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்குன்னு சொல்லிட்டு வே டு டிசின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த சேனல்ல முழுக்க குரூப் 1 ஆஸ்பிரன்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த சேனல்ல இப்ப நமக்கு குரூப் 1 கால்ஃபர் இருக்கு இல்லையா, ஸோ இதை முன்னிட்டு குரூப் 1 ஆஸ்பிரன்ஸ்க்காக ஒரு ஃப்ரீ மேக்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம் வித் எக்ஸ்பிளனேஷனோட. ஸோ அதாவது இதை பொறுத்த வரைக்கும் இந்த கோர்ஸோட பேரு தவம் அப்படின்னு சொல்றோம். சோ இதுல காலையில 6 மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் காணும். வாரத்துல 3 நாள் இருக்கு, திங்கள் புதன் வெள்ளி. இப்ப திங்கட்கிழமை எடுத்தீங்க அப்படின்னா காலையில 6 மணிக்கு உங்களுக்கு அதுக்கான ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு பிடிஎஃபா நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க எடுத்துக்கலாம். ஈவினிங் 5 மணிக்கு என்னன்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவாவே உங்களுக்கு கிடைச்சிடும். சரிதானா? அப்ப காலையில கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க, பிராக்டிஸ் பண்றீங்க, ஈவினிங் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை பாத்துக்கிறீங்க. இது தவம் அப்படிங்கிற பேர்ல நம்மளோட வே டு டிசி சேனல்ல பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். அது சீரிஸ் போய்கிட்டு இருக்கு. மண்டேல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம 2 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. இப்ப நாளைக்கு நமக்கு அடுத்த டெஸ்ட், வெள்ளிக்கிழமை நமக்கு அடுத்த டெஸ்ட் இருக்கும். இது வந்து செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட். நீங்களும் குரூப் 1 ஆஸ்பிரண்டா இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட வே டு டிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது 2 அனௌன்ஸ்மெண்டா. சோ 3வது நாளாவது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, 3வது மேக்ஸ் பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்க மேக்ஸ் முழுசா கத்துக்கிறதுக்கு 2 மாதத்துல உங்களுக்கான ஒரு கிராஷ் கோர்ஸ் முடிக்கிறதுக்காக ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்றோம். அதோட பேர் தான் சில்வர் மேக்ஸ் பேட்ச். சோ இது வந்து நம்மளோட 4th பேட்ச் சில்வர் மேக்ஸ்ல. அதுக்கான டீடைல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க டிஎன்பிஎஸ்சி 2A ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா 2A ரெண்டுமே ஒண்ணுதான். சோ இதுல நமக்கு மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் பிரியும். இதுல நம்ம தியரி படிக்கிறதெல்லாம் படிச்சிடும். ஆனா அதுல கூடுதலா நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஏரியா அப்படிங்கிறது 2A மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய ரீசனிங் போர்ஷன் தான். சோ அதுல 27 டாபிக் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். சோ இப்ப நம்மளோட 4வது அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். ஓகேவா? எல்லாருக்கும் இல்ல. இங்கிலீஷ் மீடியமா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ரீசனிங்க்கு உங்களுக்கு கிளாஸஸ் வேணும்னா நம்மளோட டாப் ஐஏஎஸ் அகாடமில டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A இங்கிலீஷ் மீடியம் ரீசனிங் கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்னும் ஃபர்தரா உங்களுக்கு நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணிடுவோம். சோ இந்த 4 இன்ஃபர்மேஷன் தான் மேக்ஸ் பத்தி இருக்கு. சோ இதுல நான் இப்போ சில்வர் மேக்ஸ் கோர்ஸோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் தான் சொல்றேன். ஷெட்யூல் என்ன, எப்ப ஆரம்பிக்குது, எவ்வளவு ஃபீஸ் அப்படிங்கறத பத்தி எல்லாமே உங்களுக்கு இருக்கு. சோ மோரோவர் இந்த பேட்ச் பத்தி சொல்லணும் அப்படின்னா, சில்வர் மேக்ஸ்ல நம்ம ஒரு 3 பேட்ச் கண்டக்ட் பண்ணிருக்கோம். இதுல 4000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. நிச்சயமா நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஹோப் கிடைக்கும். நான் வந்து மேக்ஸ்ல 0வா இருக்கேன், என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா கூட நீங்க நம்ம இந்த பேட்ச்ல சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியா முடிக்கும் போது 25/25 வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹோப் கிடைக்கும். நான் வார்த்தையால சொல்லல, நிச்சயமா இன்ட்ரோ கிளாஸ் இருக்கும்போது நம்மளோட சில்வர் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுவேன். சார் ஆனா இப்ப இந்த கோர்ஸை பத்தின டீட்டெயில் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸை பத்தி ஏற்கனவே சார் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த கோர்ஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது நம்மளோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 2A 4 எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல 2A பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்க்கு எல்லாமே இதுல ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம படிக்க போறோம். இப்ப இதுல
மேக்ஸ் ரீசனிங் ரெண்டுமே கவர் பண்ணிடும். சில்வர் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது நம்மளோட 4th பேட்ச், 4வது பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். இப்ப இங்க இதுல கிளாஸஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 40+ கிளாஸஸ் இருக்கு. 40 இதுல ரீசனிங் கவர் பண்றோம், ஆப்டிடியூடும் கவர் பண்றோம். ஸோ ரீசனிங்க்கு 10+ கிளாஸஸ் இருக்கு. அதே மாதிரி ஆப்டிடியூடுக்கும் 30+ கிளாஸஸ் இருக்கு நமக்கு. இது மொத்தமா 2 மாசத்துல உங்களுக்கு ஃபுல்லாவே கவர் பண்ணி முடிச்சிருவோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வருகிற 22ஆம் தேதி ஜூன் 22 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். இதுல உங்களுக்கு கூடுதலா நம்ம வழங்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இதுல உங்களுக்கு இந்த பேட்ச்ல சேர்ற எல்லாருக்குமே டிஎன்பிஎஸ்சி பிவிக்யூ புக் நம்ம இப்போ ரீசெண்டா ரிலீஸ் பண்ணோம். 2024 இருந்து 2026 மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய மேத்ஸ் கொஸ்டின் எல்லாத்தையுமே டாபிக் வைஸ் கம்பைல் பண்ணி ஒரு பைலிங்குவல் புக், ஓகேவா, தமிழ்லயும் இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு, அதே மாதிரி டபுள் கலர்டு புக், இந்த புக் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த புக்கு நீங்க இந்த பேட்ச்ல சேர்ந்தீங்க அப்படின்னா இலவசமாவே கிடைக்கும். ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணி நம்ம கையிலேயே இருக்குது. நீங்க இந்த பேட்ச்ல சேர்ந்த உடனே உங்களுக்கு அந்த புக்கை வந்து கொரியர் பண்ணிடுவோம் ஃப்ரீயாவே. இந்த பேட்ச்ல நீங்க சேர்ந்தா மட்டும் போதும், ஓகேவா. இதுல வேற டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா இத மத்த எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதுல யார் யார் எடுக்க போறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பாத்துடலாம். சோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அகாடமியோட மேனேஜிங் டைரக்டர், மூத்த ஆசிரியரும் நிர்வாக இயக்குனருமான திரு மாரிப்பன் சார் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணி கொடுப்பாங்க. சார் ஆப்டிடியூட் ரீசனிங் ரெண்டுலயுமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஃபேக்கல்டி. ஸோ சார் வந்து உங்களுக்கு 2 டாபிக்லயுமே முக்கியமான டாபிக் வந்து கவர் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுதாகர் சார் வந்து மெயினா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நிறைய ப்ராக்டிஸ் ட்ரெயினரா இருந்த ஒரு ஃபேக்கல்டி. ஸோ அவங்க உங்களுக்கு வந்து ரீசனிங் போர்ஷனை கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எஸ்தர் சார். ஸோ எஸ்தர் சாரும் உங்களோட அகாடமியோட ஒரு மோஸ்ட் சீனியர் ஃபேக்கல்டி. ஸோ சார் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் கவர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இவங்களோட சேர்ந்து ஸோ நானும் உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் வந்து கவர் பண்ணி கொடுப்பேன், ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் இந்த பேட்சோட சுருக்கம். இப்ப இந்த பேட்ச் பத்தி இன்னும் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்ச்ல சேரும் அப்படின்னா கூடுதலா இந்த இருக்குல்லையா நம்மளோட இந்த கான்டாக்ட் நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கு கூடுதல் இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப இதுல எப்ப நடக்கும் என்னென்ன கிளாஸ் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இப்ப பார்க்கலாம், சரிதானா. சரி, ஓகே. இதுல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, 2A, 4 ப்ரிலிம்ஸ்க்கான ஒரு பேட்ச் தான் இது. 22 ஜூன்ல ஸ்டார்ட் பண்றோம். நியூ மேக்ஸ் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ். இது ஃபுல்லாமே ஆன்லைன்ல தான், ஆஃப்லைன்ல இல்ல, ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் தான். மேத்ஸ் ரீசனிங் ரெண்டுமே கவர் பண்றோம். ஓகே, இந்த புக் வந்து உங்களுக்கு இலவசமா கிடைச்சிடும். ஸோ கான்டாக்ட் பண்றதுக்கு இந்த நம்பரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல பாருங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கிளாஸஸ் 40+ கிளாஸஸ், டெஸ்ட் வந்து ஒரு 14+ டெஸ்ட், 14க்கும் அதிகமா வாரம் உங்களுக்கு வார வீக்லி டெஸ்டும் இருக்கு, ரிவிஷன் டெஸ்டும் நம்ம கொடுக்குறோம், ஃபுல் டெஸ்டும் நமக்கு இருக்கு. மொத்தமா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 2 மணி நேரம் கிளாஸ், 2 மணி நேரம் தான் இருக்கும். இப்படியும் உங்களுக்கு வந்து 2 மந்த்ஸ்க்கு கிளாஸ் இருக்கும். எப்ப ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜூன் 22 ஸ்டார்ட் பண்றோம். டைமிங்கை பொறுத்த வரைக்கும் பாருங்க. ஸோ டைமிங்கை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் 4 PM இருந்து 6 PM வரைக்கும் அந்த 2 hours உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். எப்போதுமே டெய்லி இருக்கும். வீக்லி 5 கிளாஸஸ் நமக்கு மண்டே டு ஃப்ரைடே இருக்கும். சாட்டர்டே சாட்டர்டே நீங்க வாரத்துக்கான போர்ஷனை ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். சண்டே வந்து நீங்க வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம். உங்களுக்கு இதுல 2 டெஸ்ட் வேற இருக்கு. நான் என்னென்ன டேட் அப்படிங்கறதெல்லாம் வீக்லி ஷெடியூலா உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ ஓவரால் ஷெடியூல் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம், சரியா. சரி, ஓகே. டியூரேஷன் வந்து 2 months 60 days. க்ளோசிங் டேட் எப்போ முடியும் அப்படின்னா செப்டம்பர் 15 முடியும். டெய்லி பெர் டே 2 hours உங்களுக்கு இருக்கும். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கோங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க நியூ ஸ்டூடெண்டா இருந்தீங்க, டேப்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் சேர்றீங்க, நியூ ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1750 ரூபாயும், ஓல்டு ஸ்டூடெண்டா இருந்தீங்க ஆல்ரெடி நம்மளோட டேப் ஸ்டூடெண்டா தான் இருந்தீங்க அப்படின்னா 1450 ரூபாயும் உங்களுக்கு ஃபீஸா பிக்ஸ் பண்றோம். நிச்சயமா இந்த ஃபீஸ்ங்கிறது ரீசனபிளா தான் இருக்கும், ஓகேவா. கம்மியான இருக்குமே தவிர நிச்சயமா உங்களுக்கு கூடுதலா இருக்கவே இருக்காது. ஏன்னா இதுல ஒரு வித் புக்கோட நம்ம கொடுக்குறோம், அப்படிதானே. அந்த புக்கோட காஸ்டே நமக்கு அதிகம். ஸோ அதனால இந்த பேட்ச் வந்து நிச்சயமா உங்களுக்கு பெரிய பலன் அளிக்கும். இந்த பேட்சே எடுத்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் ரீசனிங் ஃபர்ஸ்ட், எப்பவுமே ஆப்டிடியூட்க்கு தனியா ரீசனிங் தனியா இந்த மாதிரி இருக்கும். நீங்க அப்படியெல்லாம் தேடி அலையவே வேணாம். ஒரே இடத்துல உங்களுக்கு மேக்ஸ்ல 25 வாங்குறதுக்கு இந்த 2 மாசத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலே போதுமானதா இருக்கும். நீங்க அங்க படிக்கிறீங்க, கிளாஸ்ல படிக்கிறீங்க, கிளாஸ்லயே உங்களுக்கு ஒர்க் ஷீட் கிடைக்கும். கூடுதலா பிவிக்யூ புக்கை நீங்க சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்கனாலே போதும், முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல நீங்க மேக்ஸ்ல பிராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 2 மணி நேரம் கிளாஸ் நோட்ஸ் எடுங்க, கூடுதலா நம்ம புக்கை பிராக்டிஸ் பண்ணுங்க. கூடுதலா ஒர்க் ஷீட் இருக்கு, நான் கூடுதலா பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அதையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும். நீங்க அடிஷனலா நீங்க பார்க்கக்கூடிய ஜிகேக்கான டைமையும் தமிழுக்கான டைமையும் நீங்க தியாகம் பண்ணவே வேணாம். இந்த டைம் மட்டும் கொடுத்துருங்க, போதும். ஈஸியாவே நீங்க ஸ்கோர் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா
கிளாஸஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூம், கூகுள் மீட், டேப் ஆன்லைன் சாஃப்ட்வேர், அதாவது அது அந்தந்த நேரத்துல உங்களுக்கு எல்லாமே இதுல இந்த ஜூமா இருக்கலாம், யூடியூப்ல அது வழியா இருக்கலாம், இதுல எந்த ஒரு வழியினாலும் உங்களுக்கு ஆன்லைன்ல லைவா உங்களுக்கு அந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்டட் கிளாஸும் இருக்கு, லைவும் இருக்கு. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுல ஸ்டாஃப்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே ஃபேக்கல்டிஸ் சொல்லிட்டேன், எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸ் தான். ஸோ இதுல ஃபார் அட்மிஷன் நீங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஷெடியூல் பார்க்கலாமா? ஸோ ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கனவு பெரிதாக இருக்கும்போது உழைப்பு அதை விட பெரிதாக இருக்க வேண்டும். எஸ், நம்மளோட கனவு எவ்வளவுக்கு எவ்வளவு பெரிதா இருக்கோ நம்ம அவ்வளவுக்கு அவ்வளவு அதிக உழைப்பு போடணும். அவ்வளவுக்கு அவ்வளவு உழைப்பு போடும்போது அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு ஸ்ட்ரகிள்ஸும் வரும். யார் ஒருத்தங்க இந்த ஒரு தடைக்கற்கள்லாம் படிக்கற்களா எடுத்து முன்னேறாங்களோ அவங்கதான் அந்த எடுத்துக்கிட்ட லட்சியத்துல கண்டிப்பா வெற்றிய நிலைநாட்டுவாங்க. அதை எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். சரிதானா? சரி, ஓகே. ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் 1ல நமக்கு என்ன இருக்கு? இன்ட்ரோ கிளாஸ் தனி. ஓகேவா? இன்ட்ரோ கிளாஸ் நான் உங்களுக்கு வந்து தனியாவே சிலோமேக்ஸ் கோர்ஸ்னா அதுல இது வரைக்கும் யார் யார் என்னென்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஓவராலா உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் நம்ம கொடுத்துருவோம். நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்க்கான சிலபஸ் என்ன, மேக்ஸ்ல என்னென்ன சிலபஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். அதே மாதிரி நம்பர்ஸ் பேசிக் ஆப்டிடியூடுக்குள்ள நுழையிறோம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பேசிக் நாலேஜ் வேணும் அதை நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறது. அதாவது ஓவராலா நம்ம 40 கிளாஸ் படிக்க போறோம். இந்த 40 கிளாஸ்க்கான பேசிக் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருவோம். அதே மாதிரி அடுத்த கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளிபிகேஷன் 2 கிளாஸ் இருக்கு, ப்ராப்ளம் ஆன் நம்பர்ஸ் இருக்கு. இதுல பாருங்க ஒரு வாரத்துல ஆப்டிடியூடும் இருக்கும், ரீசனிங் இருக்கும். இதுல அனாலஜி கிளாசிபிகேஷன் முடிச்சிருக்கோமா? இப்ப இதெல்லாம் முடிச்சது போக நமக்கு ஒரு வீக்லி டெஸ்ட் இருக்கு. கிளாஸ் 2ல இருந்து 5 வரைக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். அதே மாதிரி அடுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த வாரத்துல ஸ்பெஷல் சீரீஸ் நம்பர் சிஸ்டம் ஏபி ஜிபி கவர் ஆகும். அதுக்கடுத்து 2 நம்ம ரீசனிங் டாபிக் கவர் பண்றோம், கோடிங் டிகோடிங் மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரீசனிங்ல பிலிம்ஸ்ல என்ன கவர் ஆகுதோ அந்த ரீசனிங் தான் நம்ம வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வீக்லி டெஸ்ட். இப்ப இந்த 5 நாளுக்கான டெஸ்ட் நமக்கு இருக்கும். கூடுதலா பாருங்க கிளாஸ் 1ல இருந்து 10 வரைக்கும். 1ல இருந்து ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா இங்க ஏன் 1 சேர்க்கல இங்க ஏன் 1 சேர்த்திருக்கீங்க அப்படின்னா ஆக்சுவலா இது மெயினான டாபிக் நம்ம இங்க எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ்ல இருந்து, அதாவது பேசிக்ஸ்ல என்ன இருக்குன்னா எப்படி ஸ்கொயர் எடுக்கிறது, ரூட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அந்த பேசிக்ஸ்ல இருந்து மொத்தமா அதுல இருந்து 10வது கிளாஸ் முடிகிற வரைக்கும் இருந்த ஒவ்வொரு டாபிக்ல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் வச்சு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். சோ அதை நம்ம பாத்துக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு வீக்லயும் பாத்தீங்க அப்படின்னா வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு 10 கிளாஸுக்கும் இடையில உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். 11 to 20 ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஓகேவா? வீக்லி டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் ரெண்டுமே இருக்கும். அப்படி நீங்க பாத்துக்கலாம். இதுல பாருங்க 2 ரீசனிங் டாபிக்ஸ் வச்சிருக்கிறோம். இப்படி உங்களுக்கு இது 30வது கிளாஸ் முடிஞ்சிருக்கா, 21ல இருந்து 30 வரைக்கும் ஃபுல்லா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மென்சுரேஷனுக்கே நம்ம 3 கிளாஸ் 4 கிளாஸ் கொடுக்குறோம். ஃபார்முலா ஒரு கிளாஸ், 2D ஒரு நாள், 3D ஒரு நாள், கூடுதலா கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ். கான்செப்சுவல் கொஸ்டின் அப்படிங்கிறது என்னன்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மென்சுரேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாமே டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி இல்ல, ஏதோ ஒரு கதை கொடுத்து நீச்சல் குளத்துல இவ்வளவு பேர் குதிக்கிறாங்க அப்படிங்கிற கதை, அதே மாதிரி மழை நீர் இப்படி வந்து சேகரிக்குது அப்படிங்கிற கதை, மூளை விட்டத்தை பேஸ் பண்ண கொஸ்டின் சொல்லிட்டு நம்ம யோசிக்கிற விதமா கான்செப்டுவலா நிறைய அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின் கேட்கறாங்க. அந்த கொஸ்டின்ஸ் தான் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இதை பார்ப்போம். அதே மாதிரி லாஸ்ட் விஷுவல் டிசைன் நம்ம சிலபஸ் இருக்கு இல்லையா, அந்த டாபிக் இப்படியே நம்ம பாக்குறோம். இதுல கூடுதலா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபர்ட்டி ரெண்டுமே கவர் பண்றோம். ரெண்டுமே சிலபஸ்ல இல்லைன்னா கூட அதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க தான், அதனால நம்ம அதையும் கவர் பண்றோம். இப்படியே நம்ம ஒரு 40 கிளாஸ்ல லாஜிக்கல் ரீசனிங்கிறது ரேங்கிங், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இது எல்லாமே நமக்கு வந்துடும். பசில்ஸ்லயும் வந்துடும். இதுல லாஜிக்கல் ரீசனிங் ரேங்கிங்கா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்ல இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள் இருக்கு இல்லையா, இப்ப பிளட் ரிலேஷன்ஷிப் எல்லாமே டைரக்டா நமக்கு வந்து பிலிம் சிலபஸ்ல இல்ல, ஆனா லாஜிக்கல் ரீசனிங்குள்ள நமக்கு இது எல்லாமே வந்துடும். மேபி கேட்கலாம். சிலாஜிசம் இருக்கு, மத்தபடி மத்த முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குல்ல பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம இதுல பார்த்துருவோம். வென் டயக்ராம் வச்சுதான் நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நமக்கு அதாவது 2 விதமா பார்க்கணும் கொஸ்டினை. ஒண்ணு இது வரைக்கும் கேட்கல, ஒருவேளை கேட்கறாங்கன்னா ப்ரீலிம்ஸ் அடிப்படையில நம்ம அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப டெப்தா படிக்க வேணாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் அளவுக்கு படிக்க வேணாம், ஆனா பேசிக்கா என்ன தெரியும் அந்த டாபிக்ல நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். அந்த மாதிரி ப்ரீலிம்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் தான் நம்ம இந்த பேட்ச்ல கொடுக்க இருக்கிறோம். சோ இப்படி நமக்கு முடியுது. ஸோ லாஸ்ட் ஃபுல் டெஸ்ட் 1, 2 இதோட நம்ம முடிக்கிறோம். இதை பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த புக் வந்து ஃப்ரீயாவே கிடைச்சிடும். ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த புக் கொரியர் வீட்டுக்கு வந்துடும். அவ்வளவுதான்.
இதை பத்தின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே பின்னாடி இருக்கு. எல்லாருமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இல்ல ஆன்லைன் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த ஆன்லைன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை பத்தின கூடுதல் தகவல் யாருக்கு எதுவும் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இதை பத்தின ஓவர்வியூ சொல்லிடுறேன். இது வரைக்கும் பார்த்தது ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே இருக்கு. இதுல நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணிக்கணும். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிறேன் நான் 1750 நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1450 பார் QR கோட் இருக்கு. நீங்க இதை யூஸ் பண்ணி கூட பே பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஃபைனலா இந்த பேட்சை பத்தின ஒரு சின்ன ஓவர்வியூ மட்டும் என்னன்னு பாத்துக்கலாம். நம்மளோட சிலபஸ் கிராஷ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஆன்லைன் மேக்ஸ் கிராஷ் கோர்ஸ். இது வந்து டெய்லி ஈவினிங் 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நடக்குது. ஒரு 60 நாள் 2 மாசத்துக்கான கோர்ஸ். இதுல வந்து ஆப்டிடியூடும் கவர் பண்ணிடும், ரீசனிங்கும் கவர் பண்ணிடும். இப்ப இதுல லைவா இருக்கக்கூடிய கிளாஸஸ் இப்ப நீங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே உங்க எல்லாத்தையுமே ஆப்ல நம்மளோட டேப் அகாடமி ஆப்னு ஒண்ணு இருக்கு, அதுல ஒரு பேட்சை நம்ம ஜாயின் பண்ணி வச்சிருவோம். இப்ப இன்னைக்கு கிளாஸ் லைவா நடக்குது அப்படின்னா இன்னைக்கான லைவுக்கான கிளாஸ் மறுநாள் காலையில உங்களுக்கு ரெக்கார்டடா ஆப்லயே கிடைச்சிடும். நீங்க லைவ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு பயப்பட வேணாம். அந்த கிளாஸஸ் வந்து ரெக்கார்டடா நம்மளோட ஆப்ல இருக்கும். நீங்க அங்க போய் பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். புரியுது இல்லையா? ரெக்கார்டடா எப்போதுமே அந்த அதுக்கான வேலிடிட்டி இருக்கிற வரைக்குமே ரெக்கார்டடா நம்மளோட ஆப்ல கிடைக்கும். அதனால நீங்க லைவ் மிஸ் பண்ணா கூட ரெக்கார்டட் கிளாஸா நீங்க எடுத்துக்கலாம். 3வது லைவ் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் சொல்லியாச்சு. இது போக உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸும் கிடைக்கும், ஒர்க் ஷீட்ஸும் கிடைக்கும். ஒர்க் ஷீட்டுங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், வேற எதுவும் இல்லை. நம்ம புக்கே ப்ரொவைட் பண்றதுங்கிறதுனால நீங்க இந்த புக்கை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். இந்த புக்லயும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட தான் இருக்கு. கூடுதலா உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு கொஸ்டின்ஸ் மட்டும் தனியாவே நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா? அதனால உங்களுக்கு மேக்ஸ்ல முழு மதிப்பெண் எடுக்கிறதுக்கு 25க்கு 25 இப்ப நம்ம அப்படி கூட சொல்ல முடியல. ஏன்னா ஒரு சில எக்ஸாம் 26 கொஸ்டின்ஸ் கூட கேட்கறாங்க. அப்ப இங்க 25 முழு மதிப்பெண்ணே வச்சுக்கலாம். முழு மதிப்பெண்ணை வாங்குறதுக்கு இந்த ஒரு கோர்ஸ் வந்து நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். அதனால நீங்க மேக்ஸ்ல வீக்கா இருக்கிறேன், இல்ல எனக்கு பயமா இருக்கு, நான் வந்து மேக்ஸ் படிச்சு ரொம்ப மாசம் ஆகுது, ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா அந்த தயக்கத்தை முதல்ல உடைச்சிட்டு இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் கிடைக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதனால பயனடைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து ரிசல்ட் வரும்போது ஆக்சுவலா இந்த பேட்ச் முடிஞ்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசுவாங்க இல்லையா? ஆக்சுவலா முழு பேட்ச், அதாவது இப்ப ஆன்லைன்ல நம்ம நிறைய ஜிகே, தமிழ், மேக்ஸ் எல்லாம் கலந்து பேட்ச் கொடுக்குறோம். அதுல இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நான் வந்து எனக்கு இவ்வளவு மார்க் வந்திருக்கு மேம், நான் கவுன்சிலிங் போயிருக்கேன், எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அது இல்லாம இந்த பேட்ச்ல மேக்ஸ்க்குன்னு படிச்ச இதுக்குன்னு மட்டுமே படிச்ச ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் கால் பண்ணி ரிசல்ட் வரும்போது அவங்க ரேங்க் நல்ல ரேங்க் வரும்போது கால் பண்ணி மேம் நான் வந்து நல்ல ரேங்க் எடுத்திருக்கேன் மேம், நான் மேக்ஸ்ல தான் எனக்கு போன தடவை போச்சு, ஆனா இந்த தடவை நான் மேக்ஸ் வச்சு நான் கிளியர் பண்ணிட்டேன் மேம், நம்மளோட கோர்ஸ் நிறைய எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பகிர்ந்து இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னா நீங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட கணித அறிவை இது வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பார்க்கலாம். நீங்க அட்மிஷன் போடுங்க. ஃபர்தரா உங்களை வந்து ஆன்லைன் டீம் வந்து கைட் பண்ணி கூட்டு போவாங்க. நம்ம அடுத்தடுத்து இன்னும் கிளாஸஸ்ல மீட் பண்ணலாம். இன்னும் நமக்கு இந்த கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் என்னென்ன இருந்திருக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபீட்பேக் எல்லாமே நான் உங்களுக்கு இன்ட்ரோ கிளாஸ்ல காட்டுறேன். ஓகேவா? எல்லாரும் நல்லா படிங்க, தொடர்ந்து படிங்க, அதுதான் முக்கியம். கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ டு சக்சஸ். அதனால நல்லபடியா படிங்க. எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.